வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது கீரை கடையல். இது கூடவே கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஒரு பொரியல், முட்டை பொரியல். இதுதான் செய்ய போகிறோம் இன்றைக்கி சமையல். கீரை கடையல் நான் அரைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இலையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக இலைய எடுத்துக்கோங்க. இலையில ஓட்டையாக இருந்துச்சா அதை சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ அரைக்கீரை தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி பருப்பு கீரை இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கீரையை வாங்கி இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கடைஞ்சி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வாரத்தில் 2 முறை நீங்கள் இந்த கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியை தரும். உடம்புக்கும் ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி லஞ்சு பாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக பிள்ளைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுங்க. இப்போ நான் அரைக்கீரை கடையிறதுக்கு 2 பச்சை மிளகா, 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு, சின்ன வெங்காயம் இதே எடுத்து வச்சுருக்கேன். கீரையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி மண் தூசி இருக்கும், நல்லா கழுவிக்கோங்க. நீங்கள் பொடியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் நல்லா குழைய வேகணும்ல கடையிறதுக்கு. அதனால் கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். பருப்பு நான் ஏற்கனவே ஒரு விசில் வர வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு பாதி வேக்காடு வந்திருக்கு. இப்போ கரெக்டாக இருக்கும். அந்த கீரையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்கீரை கழுவி தண்ணி இல்லாமல் ஒட்டை வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கூடவே வெங்காயம், 2 பச்சை மிளகா, பூண்டு, பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் சீரகம் நல்லா கையில் ஒரு தேய்ப்பு தேய்ச்சிட்டு நீங்கள் அந்த கீரையோடு கடையிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையோடு நல்லாயிருக்கும். நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் வேக வச்சு குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 4-5 விசில் வர வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இல்லைன்னா தக்காளி சேர்த்துருந்தா அதுவே புளிப்பாக இருந்தால் சேர்க்க தேவையில்ல, உங்கள் விருப்பம் தான். நான் கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில். இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 5-6 விசில் வர வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்புக்கு கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, வீட்டில் எப்போவும் அரைச்சி வச்சுருக்க மல்லி, சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம கடைய போகிறோம். இப்போ குக்கரில் இருக்க கீரையை மட்டும் தனியாக, பருப்பும் கீரையும் தனியாக எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் மற்றலாம் கடையிறது கிடையாது. நல்லா வெந்தது நல்லா அப்படியே ஒரு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகா இதை வச்சு தான் தாளிக்க போகிறோம். இப்போ குக்கரில் தான் தாளிக்க போகிறேன். இப்போ எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வர்றப்ப வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். பொறுமையாக ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வரமிளகாயும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பின்னாடி கடைஞ்சி வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்துக்கோங்க. கீரையையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அந்த தண்ணி, நம்ம கீரையில் வேக வச்ச தண்ணி எல்லா சத்துமே அதில் தான் இருக்குது. அதை வேஸ்ட்டு போடாமல் இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்கணும்னா சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா நான் எல்லா தண்ணியும் ஊற்றிட்டு கொஞ்சமாக புளி கரைசலையும் இதில் சேர்த்து, வீட்டில் மல்லி சீரகத்தூளையும் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கண்டிப்பாக ஒரு கொதி வரணும். ஏன்னா மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கோம். புளிப்பு, உப்பு எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீரை கெட்டு போயிடும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா கூட, கொதி வரலைன்னா. அதனால் கொஞ்சம் கொதியை விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ ஒரு அருமையான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே சாப்பிட்றதுக்கு நம்ம பொரியல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலும் முட்டை பொரியலும் தான் செய்ய போகிறோம்.
நீங்கள் வந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள். இப்போ நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். பொரியலுக்கு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் வந்து நீங்கள் வரி கத்திரிக்காய் இல்லைன்னா ப்ளூ கலரில் வரும் அந்த மாதிரி கத்திரிக்காய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி போதும். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுது கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், வெந்தயம், கடுகு இது 3ஐயும் இது கூட சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்றப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா கூட ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்து வெங்காயம் வதங்க தோட்டிக்கு நல்லா பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்குறப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி வதங்கணும். இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு பின்னாடி கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா கொலைய வதக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினாதே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் கழுவி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம். அந்த காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வேகணும். அது வரையும் ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மியாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ முருங்கைக்காய் சீக்கிரம் வேகாது, கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால் கூட்டி குறைச்சி வச்சு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அது வரையும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு முன்னாடி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். முருங்கைக்காய் வேகாத மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இடையில இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு இப்போ மசாலா நம்ம சேர்க்க போகிறோம். வீட்டில் நான் காஷ்மீர் சில்லி தான் அரைச்சி வச்சுருக்கேன். காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா வரமிளகா கூட சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருக்கும், ரொம்ப காரம் இருக்காது. அதனால் நான் அந்த கலருக்காண்டி அந்த காஷ்மீர் சில்லி குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு
நல்லா பிரட்டிக்கங்க. அந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் நல்லா கலந்து விட்டு மசாலாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் அந்த காயிலெல்லாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே தக்காளியை நம்ம வதக்கி விட்ருக்கோம்ல, எல்லாமே புளிப்பு காரம் உப்பு எல்லாமே சேர்ந்து வரணும். எண்ணெயும் கூட பிரிஞ்சு வரணும். அது வரையும் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அது வரையும் இடையில இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா வெந்தாதே முருங்கைக்காய் நல்லாயிருக்கும். காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறப்ப இந்த மசாலா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலர் மாதிரி இந்த மாதிரி வரணும். அப்போ தான் கத்திரிக்காய் முருங்கைக்காயை பார்க்குறப்பவே இந்த கீரை கூட இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயை தொக்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கூட நம்ம வாங்கி சாப்பிடணும் போல் தோணும். அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நீங்கள் லஞ்சு பாக்ஸு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூல் ஆஃபீஸ் காலேஜ் எல்லாத்துக்குமே கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் முட்டை பொரியல் பண்ண போகிறேன். முட்டை பொரியல் வந்து ஒரே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நான் முட்டை பொரியலுக்கு ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே வெங்காயம் வதக்கிட்டு முட்டையை ஊற்றி செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த மாதிரி முட்டை ஒன்றா உடச்சி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு உப்பு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கிளறிக்கங்க. முட்டையை அப்படியே நல்லா கிளறிக்கங்க. கிளறி ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து முட்டை வந்து தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து தட்டில் அப்படியே மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முட்டையெல்லாம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. நான் வந்து அதே கடாயில் தான் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம அதிகமாக விட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சமாக போட்டு நல்லா பொரியட்டும். வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு
வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பின்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி கொஞ்சமாக வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம தட்டில் எடுத்து வச்சுருந்த முட்டையை இது கூட கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து கவுச்சி வாசனை போகிறதுக்காண்டி தான் சேர்க்கணும் முட்டையில். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் நல்லா தூவி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு தான் சொல்கிறேன். எங்கள் பசங்களாம் இந்த மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சு விடுங்க கேட்டு வாங்கி சாப்பிட்றேன். அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கீரை கடையலுக்கு ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு முட்டை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்சு பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக இது அடிக்கடி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு ருசியும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.